அண்மை செய்தி. விபத்து காட்சிகளை பார்க்கும்போது விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு சரியான வேகத்தை எட்ட முடியாதது தெரிவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டிகராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பாண்டிகராஜன், முழு விவரங்கள் என்ன? அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட அந்த விமானம் அது விபத்து காட்சிகளை பார்க்கும்போது விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு சரியான வேகத்தை எட்ட முடியாததுதான் காரணம் என தெரிவதாக விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பறவைகள் மோதியதால் விமானம் விபத்துக்கு சிக்கியிருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலையும் விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகும் பொழுது சரியான வேகத்தை எட்ட முடியாத காரணத்தினால் ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகி மேலே செல்ல முடியாதது போல் தெரிவதாகவும், அதாவது இந்த காட்சிகள், அதாவது விமானம் விபத்துக்குள்ளான அந்த காட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது சரியான வேகத்தை எட்ட முடியாத காரணத்தினால் ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகி மேலே செல்ல முடியாதது போல் தெரிகிறது எனவும், விமானம் மேலே எழும்பிய பிறகு நேராக செல்வதற்கு உகந்த வேகத்தை எட்டவில்லை என்றால் கட்டுப்பாட்டை விமானம் இழக்கும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும் பொழுது அதற்கு உரிய வேகத்தில் செல்ல வேண்டும். அதாவது மணிக்கு சில கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் தான் ஒரு விமானத்தால் மேலே பறக்க முடியும். மேலும் நிலையாக மேலே பறக்க வேண்டும் என்றால் அதற்கு கூடுதலாக ஒரு வேகத்தை கொடுக்க வேண்டும். அந்த வேகத்தை இந்த ஏர் இந்தியா விமானம் என்பதே பெறவில்லை. அதன் காரணமாக கூட விமானம் கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 என்ஜின்களின் மீதும் பறவைகள் மோதினால் வேகத்தை அதிகரிக்கும் சக்தி கிடைக்காமல் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கலாம் என்கிற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகாக அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக முயற்சி செய்யும் நேரத்தில் 2 இன்ஜின்களின் பக்கமாகவும் பறவைகள் வந்திருந்து அந்த இன்ஜின்களில் சேதம் ஏற்பட்டிருந்தால் அந்த விமானத்தினுடைய வேகத்தை அதிகரிப்பதற்கான சக்திகள் இழந்துவிடும். அதன் காரணமாக விமானம் அதனுடைய கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான போக்குவரத்து துறையை சேர்ந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து காட்சிகளை பார்க்கும் பொழுது டேக் ஆஃபில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உயரத்தை அதிகரிக்க முடியாமல் கீழே விழுந்து விமானம் கீழே விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ஜின்கள் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனால் மட்டுமே விமானம் மேலிருந்து கீழே விழும் எனவும் விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு விமானம் தரையில் இருந்து மேல் நோக்கி செல்வதற்காக ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வேண்டும். அதன் பிறகாக டேக் ஆஃப் ஆன பிறகாக மேலும் உயரை நோக்கி செல்ல வேண்டும். அதாவது இந்த உயரத்தை மேலும் கூட்ட வேண்டும் என்றால் அதனுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்கு அந்த என்ஜின்கள் முழுமையாக செயல்பட வேண்டும். ஆனால் இந்த என்ஜின்கள் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனால் மட்டுமே விமானம் மேலே இருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த டேக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் டேக் ஆஃப் சரியாக இருந்திருக்கிறது. இந்த விமானம் விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விமானத்தினுடைய டேக் ஆஃபில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேலும் கூடுதலாக அதனுடைய உயரத்தை அடைவதற்கு அதனுடைய வேகத்தை கூட்ட முடியவில்லை. அதற்கு இன்ஜினில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த இன்ஜின்களுடைய குறைபாடு ஏற்படுவதற்கு பறவைகள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இறக்கைகளை பறவைகள் மோதினால் அதனுடைய இன்ஜின் பாதிப்பு ஏற்படும். அதனுடைய வேகத்தை அதிகரிக்க முடியாமல் போகலாம். ஆனால் 2 இன்ஜின்களிலுமே அங்கே டேமேஜ் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பறவைகள் மோதி 2 பக்க இன்ஜின்களிலும் சேதம் ஏற்பட்டதன் காரணமாக விமானத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியாமல் அதனுடைய செயல்பாட்டை இழந்திருக்கலாம். அதன் காரணமாக விமானம் கீழே விழுந்திருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கீழே விழுந்த விமானத்தில் 58,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த விபத்து பெரு விபத்தாகவும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விமானம் என்பது புறப்படும் பொழுது அது அதிக அளவிலான எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும். மீண்டும் அது கீழே இறங்கும் பொழுது, அதாவது செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று கீழே இறங்கும் பொழுது அந்த எரிபொருளுடைய அளவு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அதிக அளவிலான எரிபொருளுடன் ஒரு விமானத்தை கீழே லேண்டிங் செய்வது என்பது மிகவும் ஆபத்தானது என்று விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எரிபொருளுடைய அளவை பொறுத்துதான் ஒரு விமானத்தினுடைய இயக்கம் என்பது இருக்கும். அதாவது அதற்கு தரையிறக்க வேண்டும் என்றால் அதனுடைய எரிபொருள் அளவு என்பது எவ்வளவு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த விமானம் மேலே பறந்ததன் உடனே அதனுடைய வேகத்தை அதிகரிக்க முடியவில்லை. இதனால் கூடுதல் வேகத்தை செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக உடனே கீழே இறக்குவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கலாம். அப்பொழுது அதில் நிற்கக்கூடிய அதிக அளவிலான எரிபொருள்கள், அதாவது 58,000 மீட்டர் இருக்கக்கூடிய எரிபொருள்கள் காரணமாக இந்த பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல் என்பது விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். விமானத்தினுடைய டேக் ஆஃபில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது அந்த விபத்திற்குள்ளான காட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது கிடையாது என விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிளைட் டேக் ஆஃப் ஆனதன் பிறகாக அதனுடைய உயரத்தை அதிகரிப்பதற்காகவும் அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காகவும் முயற்சி செய்யும் பொழுது விமானத்தினுடைய இன்ஜின்கள் அதுக்கு ஒத்துழைக்காமல் போயிருக்கலாம். அதற்கு காரணம் என்ஜினில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு பறவைகள் காரணமாக இருக்கலாம். 2 பக்க என்ஜின்களிலுமே பறவைகளால் சேதாரம் ஏற்பட்டு 2 என்ஜின்களும் பழுதல் இருந்திருந்தால் விமானத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியாது. அதன் காரணமாக பிளைட் அதனுடைய முழு கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்திருக்கலாம். ஒரு பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானம் கீழே விழ வேண்டும் என்றால் அதில் 2 இன்ஜின்கள் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனால் மட்டுமே ஒரு விமானம் மேலிருந்து கீழே விடும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மேடே காலில் விமானி சொல்ல வந்த தகவல் என்ன, விமானத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது,
பறவைகள் மோதியதா, இயந்திர கோளாறு ஏற்பட்டதா, இன்ஜினை இயக்க முடியாமல் போனதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தகவலை வச்சு தான் பெற முடியும். ஆனால் விமான போக்குவரத்து துறை நிபுணர்களுடைய அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கும் பொழுது டேக் ஆஃப் ஆன விமானத்தினுடைய உயரத்தை அதிகரிப்பதற்காக அதனுடைய வேகத்தை அதிகரிக்க முடியவில்லை. இன்ஜினுடைய செயல்பாடுகளின் குறைபாடுகள் காரணமாக அந்த விமான விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஜின்கள் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டுமே மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானம் என்பது தரையில் விழுந்து இது போன்ற விபத்துகள் ஏற்படும் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல டேக் ஆஃப் ஆன விமானம் என்பது அதிக அளவிலான எரிபொருளுடன் இருக்கும். ஆனால் தரையிறப்பதற்கான சாதகமான சூழல் ஒரு முறை வானத்திலே வட்டம் அடிக்க வேண்டும். அந்த எரிபொருட்கள் குறைய வேண்டும். அதிகமான எரிபொருள் இருக்கக்கூடிய முழு கொள்ளளவுடன் இருக்கக்கூடிய எரிபொருளுடன் ஒரு விமானத்தை தரையிறக்குவது என்பது மிகவும் தவறான காரியம். சிறிய விபத்து ஏற்பட்டாலும் அது பெரிய விபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் விபத்தாக மாறும் என சொல்வார்கள். அதே போலதான் இந்த விமானம் பறந்த சில நிமிடங்களிலேயே அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து மீண்டும் எமர்ஜென்சி லேண்டிங் நோக்கி வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து பெரும் விபத்தாக மாறி இருக்கிறது என தற்போது விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் முதல் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் 58,000 மீட்டர் எரிபொருளுடன் அது கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் வெடிப்பு சிதறியதன் காரணமாக கிட்டத்தட்ட 133 பேர் உயிரிழப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விமானத்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த 242 பேரில் 133 பேர் இறந்திருக்கின்றதாக ஒரு முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடியவர்களின் நிலை என்ன, அதில் பயணம் செய்த குழந்தைகள் சிறார்களுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள். இந்த விமானம் வெடித்து சிதறிய இடத்தின் அருகே, அதாவது விமானம் கீழே விழுந்த பகுதி என்பது ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகம். அது மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த மதிய நேரத்திலே உணவுக்காக வந்திருந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த நேரத்தில் இது விடுதி சிதறி இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த விடுதி வளாகத்திலும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களிலும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்தவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அவர்களும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தீயை முழுவதுமாக அணைக்கக்கூடிய பணிகளிலேயும் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது.